வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வன்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று மூத்த தலைவர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தினர். தனது 19 வயதில் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையிலான சம்பூர்ண கிராந்தியில் சேர்ந்தது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் பதிவிட்டுள்ளார். அமைதி மற்றும் ஜனநாயக வழிமுறைகளின் மூலம் தனக்கு சமூக நலத்திற்காக பாடுபட்ட தலைமுறைகளை அவரது வாழ்க்கை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அரசியல் அமைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மற்றும் பீகாரில் அவரது தலைமையிலான இயக்கங்கள் நாடு முழுவதும் சமூக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நீடித்த ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கான்பராவில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பெனி வாங்கை சந்தித்து பேசிய அவர் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். யமுனா நதியை தூய்மைப்படுத்த மத்திய அரசு விரிவான செயல் திட்டத்தை உருவாக்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் டெல்லி நீர்வள வாரியத்தின் மூலம் 1816 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டி பேசினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.